டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்திய வரலாற்றிலே இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள். இந்தியாவை யார் ஆளுகை செய்வது என்கிற போட்டி நிகழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். யார் வேண்டுமானாலும் இந்தியாவை ஆளலாம், ஆனால் அது நிரந்தரமானதல்ல. ஒரு ராஜ்யம், அது தேவனுடைய ராஜ்யம், அது நிரந்தரமானது. அதை ஆளுகை செய்கிறவர் நித்தியர் என்பதை உணர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க துவங்குகிறோம். அதை துவங்குவதற்கு முன்பாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த சில தகவல்களை நாம் அறிந்து கொள்வது நல்லது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த தெளிவை தம்முடைய சீடர்களுக்கும் தம்மை பின்பற்றுவர்களுக்கும் விளக்குகிற ஆண்டவர் 3 புதிய ஆவிக்குரிய நிலைப்பாடுகளை பழைய யூத கோட்பாடுகளிலிருந்து எடுத்து அதற்கு பதிலாக 3 காரியங்களை நிலைநிறுத்துகிறார். அது என்னன்னா, நியூ சபாத் டே, நியூ நேஷன், நியூ பிளெஸிங். புதிய ஓய்வு நாள் சட்டம், புதிய தேசம், புதிய ஆசீர்வாதம். இவைகளை கொண்டு புதிய ராஜ்யத்தை படைப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதற்கு அன்றைய பாரம்பரிய பழமைவாதிகள் தடையாயிருந்தார்கள். அவர்களுடைய எண்ணங்களில் என்னென்னா, சபாத் டேயை எவ்வளவு பரிசுத்தமாக ஆசரிக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரமாய் ஆண்டவராகிய மேசியா இந்த பூமிக்கு வருவார் என்று விசுவாசித்திருந்தார்கள். ஆனால் மேசியாவாகிய இயேசு வந்தபொழுது அவர்கள் ஓய்வு நாளை பிரதானப்படுத்துகிறார்கள். இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில், மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார், மற்ற நாட்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் நினைப்பது போல ஒரே ஒரு நாள் மட்டும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் நினைக்கக்கூடாது. எல்லா நாளும், ஆண்டவர் படைத்திருக்கிற எல்லா நாளும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய ராஜ்யத்துக்கு காத்திருக்க வேண்டும். எப்படி பழமையானது புதுமையாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, நம்முடைய சின்ன வயதில் பார்த்திங்கன்னா வீடு கட்டும் பொழுது கம்பிகள்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க அஸ்திபாரத்துக்கு. ஆனால் இன்றைக்கு பேஸ்மெண்ட்டுக்கு பில்லர் போடுறாங்க கம்பி வச்சு. அதே வீடு தான் கட்டுறோம், அதே கட்டடங்கள் தான் கட்டுறோம், ஆனால் அதனுடைய அடித்தளம் கட்டுகின்ற முறைமை மாறிவிட்டது. அதே போல் சீலிங் போடுறோம் பார்த்திங்களா, கூரை, அது எப்படி இருந்துச்சு பழைய காலத்தில்? லாகடம்னு சொல்லுவாங்க. அதற்கு இடையிலே சித்துக்கள், சின்ன செங்கலை வைத்து அதை ஒவ்வொன்றாக ஒட்டி மேற்கூரை அமைப்பார்கள். இதெல்லாம் இன்றைக்கு வாலிபர்களுக்கு சொன்னோம்னா புதுசாக இருக்கும். ஏனால் இன்றைக்கு மாறிடுச்சு. சீலிங் எப்படி போடுறோம்னா, கம்பி கட்டி அதற்கு மேலே காங்கிரீட் போட்டு அதே கூரைகள் தான் வீட்டை பாதுகாக்கிறது மேற்கூரையாக. ஆனால் பயன்படுத்துகிற காரியங்கள் மாறிப்போகுது. அதே போல தான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த எதிர்பார்ப்போடு இருந்த பழமைவாதிகள், யூத மார்க்கத்தினர், புதுமையான ஆண்டவருடைய அந்த புதிய ராஜ்யத்திற்கு அவர்கள் புரிந்து கொள்ள முடியாதபடி, புதிய ராஜ்யத்தை குறித்து புரிந்து கொள்ள முடியாதபடி தடுமாறுகிறார்கள் என்பதைத்தான் இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்தின் மூலமும் கற்றுக்கொள்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அதே ராஜ்யத்தை தான் கட்டுறாரு. அந்த ராஜ்யத்தில் என்ன பண்ணுறாரு? நியூ சபாத் டேயை வைக்கிறாரு. ஓய்வு நாளை நீங்கள் எப்படி ஆசரிக்கிறீர்கள்? நான் ஒரு கட்டளையை கொடுக்கிறேன், அதன்படி ஆசரியுங்கள். அதே போல் நியூ நேஷன், புதிய தேசம், அந்த தேசத்தை நான் உருவாக்க வந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, புதிய ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறேன். என்னென்னா, நித்திய ராஜ்யத்தில் என்னோடு கூட நீங்கள் அமர்ந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன். ஆகையால் இந்த ஓய்வு நாளை குறித்து இவ்வளவு பரிசுத்தமாய் நீங்கள் ஆசரிக்கிறவர்கள் ஓய்வு நாள் தவிர மற்ற நாட்களையும் பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்பதை கருத்தாக சொல்வதற்கு இந்த லூக்கா 6ஆம் அதிகாரத்திலே பல சம்பவங்கள் ஓய்வு நாளில் நடந்திருக்கிறது. அதை தொடர்ந்து தியானிப்போம். இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னென்னா, ஓய்வு நாள் என்கிற ஒரு பிரத்யேகமான நாளில் மட்டும் பரிசுத்தமாக இருந்து விட்டு மற்ற நாட்களிலெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ய நாம் அழைக்கப்படவில்லை. ஆண்டவர் படைத்த ஒவ்வொரு நாளும் நாம் ஓய்வு நாளைப் போல பரிசுத்தமாய் ஆசரிக்கும் பொழுது
அந்த தேவராஜ்யம் பூமியிலே கட்டப்படும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகிற சந்தோஷமான செய்தி. இந்த ராஜ்யத்தை யாரும் அழிக்க முடியாது. அது நித்திய ராஜ்யம். அந்த ராஜ்யத்தின் தலைவராக திரியேக தேவன் ஆட்சி செய்கிறார். இந்த ஆட்சிக்கின் கீழே நாம் எப்பொழுதும் நிரந்தரமாக அவர்தான் ஆட்சியாளர். அவருக்கு கீழே அவருடைய சித்தத்தின்படி நடப்போம். தேவராஜ்யத்தின் கட்டுமான பணிகளிலே நம்மை இணைத்துக் கொள்வோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.